ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு வருவாய்த்துறையிலேருந்து ஒரு கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. வெறும் கிளர்க்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது இல்லாமல் மொத்தம் 10 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஇ, பிடெக் வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுக்கு தான் அந்த வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பியூன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நேர்காணல் மூலிமா மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 ரூபாய், மேக்ஸிமம் 67,700 ரூபாய். இது எல்லாமே இப்போ 18,000ங்கிறதும் ஒரு வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி, 67,700ங்கிறதும் ஒரு வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னா 2 ஜூன் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 2-3 வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாமான்னு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது அப்பா பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி. அது அவங்க கொடுத்த இந்த ஃபார்மெட்லேயே day/month/year அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த பாலினம் ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரியை தான் மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தது மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, அன்ரிசர்வ்டா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, உடல் ஊனமுற்றோரா, இல்லை முன்னாள் இராணுவத்தினரா, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் பிஜி படிச்சிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பிஜி பற்றி எழுதணும். ரெண்டாவது யூஜி, அதுக்கு அடுத்தது 12th, அதுக்கு அடுத்தது 10th, இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 10th போட்டு அது என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டி, எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த டிவிஷனில் எத்தனை % மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ். இது எப்படின்னா இப்போ கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை லாஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எழுதணும். அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்க அப்படின்னா 2வது எழுதணும். அதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்கன்னா அப்படி 3வது, எந்த இன்ஸ்டியூஷனில் என்னவா, எப்போ இருந்து எப்போ, எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தீங்க, அங்கே நீங்கள் ரெகுலராக டெம்பரவரியாக கான்ட்ராக்டில் வேலை செஞ்சீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இமெயில் மூலிமா அப்ளை பண்ணால் போதும். ஒரு 3 வேலைவாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் கொரியர் மூலிமா அனுப்ப வேண்டியதாக இருக்கும். சரி, வாங்க முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கிருந்து இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற முழு தகவலையும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏஜுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. மாதம் பார்த்திங்கன்னா 67,700 ரூபா உங்களுக்கான சம்பளம். கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, கூடவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
இரண்டாவது ரிசர்ச் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு 56,100 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் நீங்கள் ஐடி ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எஸ்டேட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 ரூபாய் சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவது அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு. சேலரி பொறுத்த வரைக்கும் 44,900 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரண்டன்ட் கம்ப்யூட்டர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். உங்களுக்கு மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் நீங்கள் ஐடி ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 ரூபா. மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டிரைவருக்கான வேலைவாய்ப்பு டிரைவர் கிரேட் 2. சம்பளம் 19,900 ரூபாய். நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணால் போதும். டிரைவிங் லைசன்ஸ் காருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் மாலின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபா சம்பளம். 25 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெசேஞ்சர் லாஸ்ட்டாக. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபா உங்களுக்கு சம்பளம். 25 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த எல்லா வேலைவாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த எக்ஸாமினேஷனோ அதுக்கான ஃபீஸும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சரிங்களா till 5 PM, அதாவது இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணி 2ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு டிரைவர் மாலி மெசேஞ்சர் இந்த 3 வேலைவாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும். சரிங்களா? மிச்சம் இருக்க எல்லா வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவி கூட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இதுதான், careers@nipfp.org.in. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்பணும். மிச்சம் இருக்கிற வேலைவாய்ப்பு அதாவது டிரைவர் மாலி மெசேஞ்சர் இந்த 3 வேலைவாய்ப்புக்கும் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அந்த 3 போஸ்ட்டில் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை மேலே மென்ஷன் பண்ணி நீங்கள் இங்கே கீழே இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அனுப்ப முடியும். நார்மல் போஸ்ட்லாம் அனுப்பவே அனுப்பாதீங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிறப்ப எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. சரிங்களா? மறக்காமல் இந்த 3 வேலைவாய்ப்புக்கு மட்டும் தபால் மூலிமா மிச்சம் இருக்கிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIPFP அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பாலிசி. இது எதுக்கு கீழே செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இது செயல்பட்டுருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.